ஷேய் பெஸ்டோ பிரமா தமிழ்நாட்டில் 2500 ஒரு ஆதார கார்டுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறான். டெல்லியில் அச்சடிக்கான்லப்பா. பிஜேபி தாமரை சின்னம், மோடி கட்சி, கொடி கட்சி. தமிழ்நாட்டில் அண்ணாமலைன்னு சொல்லி கணக்கு இட்டான். 2500 ஒரு ஆதார கார்டுக்கு பெண்களுக்கு நாங்கள் 2500 கொடுக்கோமுங்க. அப்போ தமிழ்நாட்டில் இவன் அச்சடித்து நான் கொடுக்க போகிறோமுங்க. கணக்கு சிஐடி ரிப்போர்ட், சிபி ரிப்போர்ட், உளவுத்துறை எல்லா அதிகாரியும் தமிழ்நாட்டில் எடுக்கிற கணக்கு கரெக்டாக கோர்ட்டில் பதிவு பண்ணியிருப்பா. 2500 தாரன்னு சொல்லியிருக்கான்ல, அந்த 2500 அச்சடிக்க போகிறேன், அச்சடித்து ஆதார கார்டில் நான் எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம்னு கணக்கு இட்டுட்டான். இப்போ அச்சடித்த பெட்டி அந்த பேப்பர் கொடுக்கணும்ல, அவன் வாங்கிட்டான். அப்போ அந்த வாங்கிட்ட கணக்கு கொடுக்கணும். அவன் ஏற்கனவே ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவன், சரியா? அப்போ தப்பு செய்யக்கூடாதுல்ல. தப்பு செய்கிறதுக்கு ஏன் இந்த கணக்கு விடுதான்? அப்போ நான் அச்சடித்து விடுவேன், அச்சடித்து நான் ஒரு ஆதார கார்டுக்கு கொடுத்து அந்த ஜனநாயக ஓட்டு வாங்குவேன் அப்படிங்க. அப்போ இவனே அச்சடித்தானா? அப்போ ஜனநாயக ஓட்டு வாங்குறவன் போடுறவன் பெட்டியை அச்சடிப்பான்ல. நீதிமன்ற கோர்ட்டில் உச்ச நீதிமன்றம் நீதி அரசர் போட்டார், நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். இந்த கணக்கு பதிவு பண்ணிக்கோப்பா. தாய் இந்தியா நாடு முழுவதும் கோர்ட்டில் பதிவு பண்ணிக்கோ, தமிழ்நாட்டிலையும் கோர்ட்டில் பதிவு பண்ணிக்கோ. சென்னை, மெட்ராஸ், கன்னியாகுமரி வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் பதிவு பண்ணிக்கோ. 2500 நான் கொடுக்கணும்ட்டான், வாங்கிட்டான். புரியுதா? அதுக்கு தான் பிஜேபி தலைவர், மாநில தலைவர்னு சொல்லி தமிழ்நாட்டில் விரிச்சு போட்டு ஆடுதானா. இப்போ அவன் 2500 கணக்கு விட்டுட்டான். அதை கணக்கு விட்டாச்சு. அது முப்படை இராணுவ வானரப்படை உள்ள வரையில் அது அல்வா மாதிரி தூக்கிடுவான். அவன் எனக்கு சென்னையிலேருந்து அங்கே டெல்லியில் வரைக்கும் பிரதமர் என் கையில் இருக்குது அப்படின்னு இவன் ஆடுதான். அந்த ஆட்டத்தை 2 கை ரெக்கையை ஒடிச்சு விட்டுருவார். கால்